இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணீரை காண்கிற தேவன். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் 16:33 இதை வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் பாதைகளில் அல்லது நெருக்கத்தின் பாதைகளில் செல்லும்போது நாம் ஆறுதலை தேடுகிறோம், கண்ணீர் விட்டு கதறுகிறோம். எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை என மிகவும் வருத்தப்படுகிறோம். நாம் கண்ணீர் விட்டு யாரிடமாவது நமது நெருக்கத்தை சொல்லும்போது அவர்கள் ஆறுதல் தந்தால் நம் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் என நாம் பலரிடம் நம்முடைய வியாகுலங்களையும் நமது கண்ணீரையும் தெரிவிக்கிறோம். ஆனால் மனிதர்களிடம் நாம் கண்ணீர் சிந்தி நமது நெருக்கத்தை அவர்களுக்கு எவ்வளவு விளக்கினாலும் அவர்களால் நமக்கு முழுமையாக ஆறுதல் சொல்ல முடியாது. அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள்தான். நாம் கண்ணீரின் பாதையில் செல்லும்போது நாம் நம்மை படைத்த கர்த்தரிடம் நம் கண்ணீரை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். சங்கீதம் 56:8 பார்க்கிறோம், நம் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என எழுதியிருக்கிறது. எனவே நம்முடைய நெருக்கத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் கர்த்தர் சில மனிதன் கண்ணீரை துடைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைய செய்த சம்பவங்களை சற்று தியானிப்போம். 1 சாமுவேல் 30:4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என வாசிக்கிறோம். தாவீது அவருடைய 2 மனைவிகள் சிறைப்பட்டு போனார்கள். பெரியவர் முதல் சிறியவர் வரை அவனுடைய பட்டணத்தில் இருந்த ஸ்திரீகள், குழந்தைகள் அனைவரையும் அமலேக்கியர் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என பார்க்கிறோம். அவனுடைய பட்டணமான சில்லாக்கை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்களாம். பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டதையும் பட்டணத்தில் உள்ள மிருக ஜீவன்கள் மற்றும் அனைத்து கொள்ளையெடுக்கப்பட்டதையும் சிறியவர் முதல் பெரியவர் வரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்டதையும் தாவீதும் அவருடைய வந்த ஜனங்களும் கண்டபோது அவர்கள் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள் என பார்க்கிறோம். தாவீது மிகவும் அழுதார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். 1 சாமுவேல் 30:6 பார்க்கிறோம், அது மட்டுமல்ல, சகல ஜனங்களும் தங்களுடைய குமாரத்திகள் சிறைப்பட்டது போனது நிமித்தம் தாவீது மேல் கோபம் கொண்டு அவனை கல்லெறிய வேண்டும் என சொல்லி கொண்டார்களாம். எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தன்னுடைய 2 மனைவிகளையும் அவர் இழந்து நிற்கிறார், மறுபக்கம் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக எழும்பி அவரை கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த சமயத்தில் பாருங்கள், அதே வசனத்தில் பின்பாகத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என பார்க்கிறோம். தாவீது அதிக துக்கமான நெருக்கமான நேரம்தான், அவன் அதை கண்டு கலங்கவில்லை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டதாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:8 பார்க்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிறார். தன்னை தேற்றி கொண்ட தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தாவீது ஒரு யுத்த வீரன். அவனுடைய புகழாக சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என மக்களால் புகழப்பட்ட யுத்த வீரனாகிய தாவீது தன் சுயமாய் சிறைபிடித்து போனவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை மீட்க செல்லாமல் கர்த்தரிடம் தன்னை தாழ்த்தி கேட்கிறார். கர்த்தரும் அவருக்கு உத்தரவு கொடுத்து விட்டார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. அதே போல தாவீது அமலேக்கியரை முறியடித்தான் என பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:18-19 பார்க்கிறோம், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என பார்க்கிறோம். பாருங்கள், தாவீது கர்த்தரை நோக்கி
தன் கண்ணீரை ஊற்றி வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் கண்ணீரை துடைத்து அவனுடைய எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ள செய்தார். ஒன்றாகிலும் அதில் குறையவில்லை என பார்க்கிறோம். நம்முடைய கண்ணீரின் பாதையிலும் நாம் கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றிவிடும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு சம்பவம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே இந்த சம்பவம் எல்காவின் மனைவியாகிய அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற சம்பவம். எல்கானாக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒருவர் பெயர் அன்னாள், ஒருவர் பெயர் பெனினாள். தன் கணவனால் அதிகமாக சிநேகிக்கப்பட்ட அன்னாளுக்கு ஒரு குறை இருந்தது, அவளுக்கு குழந்தை இல்லை. எனவே அவள் கண்ணீரால் கர்த்தரிடம் வேண்டுதல் செய்கிறார். 1 சாமுவேல் 1 பார்க்கிறோம், கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்பட்டும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த அன்னாளை பெனினாள் இன்னும் அதிகமாக துக்கப்படுத்துகிறார். வருடத்திற்கு ஒரு முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது வழக்கமாய் கொண்டிருந்த அன்னாள் அந்த வருடத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வைத்துதான் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் மனம் கசந்து அழுகிறார். அன்னாள் இப்படி மனம் கசந்து அழும்போது ஆசாரியராகிய ஏலி அவரை பார்க்கிறார். அவர் மனம் கசந்து கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார். அவர் வாய் மாத்திரம் அசைந்திருந்தது, சத்தமோ கேட்கவில்லை. அவள் கர்த்தருடன் தன் இருதயத்தில் பேசுகிறாள். இதை அறியாத ஆசாரியர் ஏலி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14 அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்கிறார். அவள் வாய் அசைந்தும் அவள் வாயிலிருந்து சத்தம் கேட்கப்படாததினால் அவள் மதுபானம் கொடுத்திருக்கிறாள் என ஏலி நினைத்து அவளை நோக்கி சத்தமிடுகிறார். ஏற்கனவே குழந்தை இல்லாத சூழ்நிலையில் அழுது கொண்டிருந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்த அன்னாள் இதை கேட்டவுடனே இன்னும் அதிகமாக நெருக்கப்பட்டிருப்பார். ஆனாலும் அவர் ஏலியை பார்த்து சொல்கிறார், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அன்னாள் அவளது கவலைகளை கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிவிட்டார். 1 சாமுவேல் 1:11 பார்க்கிறோம், அவர் ஒரு பொருத்தனை ஜபத்தையும் ஏறெடுக்கிறார். தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனையின் ஜபத்தை ஏறெடுக்கிறார். அவளுடைய வியாகுலத்தை அறிந்து கொண்ட ஏலி, அவருடைய நெருக்கத்தை அறிந்து கொண்ட ஏலி 17ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்னாள் அவள் அதன் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என பார்க்கிறோம். கர்த்தர் அன்னாளுடைய பொருத்தனையை ஜபத்தை கேட்டு அவள் சிந்திய கண்ணீருக்கு பலனளிக்கிறார். 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்னாள் கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டபடியே ஒரு ஆண் மகனை கொடுக்கிறார். அவள் அவனுக்கு சாமுவேல் என பெயரிடுகிறார். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் வடித்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து மகிழ செய்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலோ இருக்கும்போது பொருத்தனை செய்து அவற்றை கர்த்தரிடம் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை நம்முடைய கண்ணீரை மாற்றி நம்மை மகிழச் செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் வாழ்கிற இந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் கண்ணீரை நீர் துடைத்து அவர்களும் இது போன்ற மகிழ்ச்சியாய் அவர்கள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க நீர் ஆசீர்வதியும். ஆமென்.